ஹாய் காய்ஸ், மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். கப்புல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன விளாக்னா, இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு சரியான பெரிய பிரச்சனைங்க இந்த தமிழ்நாட்டில். இது வந்து எப்படி சொல்ற முக்கியமான பிரச்சனை. அனைத்து கணவன்மார்களும் இதை வந்து கடைப்பிடிக்கணும், ஓகேவா? அந்த அந்த 30 நாள் தவ இருப்பாங்க பாருங்க, அப்படி தவ இருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. ஏன் சொல்லி 30 நாள் ஃப்ரீயாக இருப்பானுங்க. அப்பா பொண்டாடி தொல்லை இருக்காது, பொண்டாடி தொல்லை இருக்காது. அந்த ஐயோ அதெல்லாம் சொல்றது நான் வர மனசுலாம் வெளியே சொல்கிறேன். அதாங்க வந்து அப்பா ஆடி மாதம் இப்போ தானே தொடங்குதுன்னு கால் எடுத்து வச்சு அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. மூச்சு விட்டாங்க. ஆடி மாதம் முடியுதுங்க. ஐயோ போயிட்டு பொண்டாட்டிய மறு வச்சுட்டு வரணுமா, போயிட்டு மறு வச்சுட்டு அடுத்த வாரம் போய் 2 நாளில் போய் கூட்டின்னு வரணுங்க. அதோட விளாக் தான் இன்னைக்கு. மறு வைக்க போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மதுராவில் கலெக்டருங்க நெக்கெல்லாம் அப்படி தான் கொண்டு இருப்பான். இது அங்கவை, இது சங்கவை. ஏய் நான் பாருயா. சரி வா சீக்கிரம் வா, எடுத்து வா போலாம் வா. அந்த பழத்தை எடுத்து வை சீக்கிரம். ஆக்சுவலா பழம் ப்ரிப்பரேஷன் இந்த பாருங்க. என் ஆத்தா நான் அப்பயே சொன்னேன், நெறியெல்லாம் வேணாமான்னா கேட்கல. இப்படி கட்டப்பை நெறியெல்லாம் வேணாமான்னா சொன்னா கேட்கல. இது பாருங்க வாழைப்பழம், பூவு, அது பாருங்க. அந்த கோணியில இருக்குது பேர் கோணி பிரி. ஆக்சுவலா கோணி பிரிங்க, கோணியில இருக்குங்க. பிரிச்சு காட்டு அங்க போய் பாருங்க. அங்க அழுவி எல்லாம் நாலாசிரியாவது எங்க அம்மா தாங்க. பவுடர் கம்மியா இருக்கு. எப்படி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க ப்ளீஸுங்க. 2 வருஷம் சூரப்பாங்கெல்லாம் பார்த்துட்டு 10K சூர. தெய்வ கலாச்சமா இருக்குமா நீ மா? அதை பாரு, இங்க பாரு. அதான் சொன்ன அன்னைக்கு கலெக்டர் இவங்கன்ட்டு. அவங்க கலெக்டருங்க ஆக்சுவலா. அவங்க திருவள்ளூர் கலெக்டர். அவங்க மதுரை கலெக்டர். சரி ஓகே. ஆக்சுவலா மருன்னா என்ன தெரியுமாங்க? இன்கேஸ் இப்போ குழந்தை நின்னுச்சுன்னா மே மாசம் குழந்தை பிறகுமாங்க. அதனால சயின்டிபிக்கா பிரிச்சு வைக்கிறாங்க. பிரிச்சு வைக்கிறாங்க. நாங்களும் பாருங்க, நான் 1 மாசம் ஆச்சு என் ஒய்ஃபை பார்த்து. உங்களுக்கே தெரியாதலாம் இல்ல உங்களும் வர்றாங்க பேச. 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசமா என் பொண்டாட்டி நான் பார்க்கவே இல்லை. பொண்டாட்டிய பார்க்காம பிரிஞ்சிருக்கிற உங்களுக்கே தெரியும் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே. சரிங்க வரேன். இப்போ எப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர போனோம். இப்போ கிளம்புனா நாளைக்கு போய் சேருவோம் நாங்கள். சரியா? அதுதான் போலாமா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறோம். எல்லாம் கோவிந்தா கூப்பிடுங்க. சீக்கிரம் கோவிந்தா கடவுளை கூப்பிடுங்க. அது அடுத்த மாசம் அது அடுத்த மாசமாங்க. அடுத்த மாசம் அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். நம்மளுக்கு மினி விளாக் தான் கரெக்டா இருக்கும். இது செட்டே ஆக மாட்டுது நம்மளுக்கு. இதை புச்சிக்கினே திரியறதுக்கு.
தலைவா உனக்கு இல்லாத இடமா? போலாமா फ्रेंड्स? क्या कह रहे हो मेरे जो? मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग तुम्हारी. போடா திக்கிறா. நான் சொன்னம்பா அப்பயே உங்க அம்மா கிட்ட சீக்கிரம் கிளம்புன்ட்டு. உங்க அம்மா தான் லேட் பண்ணுச்சு, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம், சீக்கிரம் போமான்னு சொன்னேன் நான் அப்பயே. மயிலூராடா இந்த இருக்கு கேட்டுச்சா அது? சரி வாங்க மாமியார் வீட்டுக்கு போய் பேசலாம். அங்க போய் ஜோல் போட்டு என்ன பண்ண அப்படியே வச்சு வந்துன்னு இருப்பேன். கீழே இருக்கிற சாக்லேட் மட்டும் குத்துருமா எனக்கு? இல்ல மொத்தமா சாப்பிட்டுரு, கடைசியா கிடைக்கும். எதுவும் மாறுதானா? சரி ஓகே. இப்போ மூடுற வேலை மட்டும் எனக்கா? ரிசீவ் எல்லாம் பண்ண வரமாட்டாங்க யாரும் வெளியே. பழைய மாப்பிள்ள ஆயிட்டு நானு. மறுவீடு போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் கேப்சர் பண்ண, யாரும் விடாது. ஒத்த ரோசா அந்த ரோசை கேட்டு என் அம்மா காலேஜ் வர பார்த்துட்டு சாய அடிவாங்க. ஒத்த ரோசா திரும்ப இந்த விளாக்கு செட் ஆக மாட்டேது பேசு. என்னது இது? கவனிக்கிறாங்க இவங்க, நாற்பதாயிரம் கவனிக்கிறாங்க. உங்களெல்லாம் பிரியாணி, எனக்கு மட்டும் தயிர் சோறா? தயிர் சோறு, உங்களெல்லாம் பிரியாணி ஒரே பீஸ் தான். ப்ளீஸ் பா இன்னமா தட்டப்பாரு எலும் கூட உள்ள. நாத்தனாருங்களா கவனிக்கிறாங்க. ஐயோ தாங்க ஒரே தாங்கல் தான். ஐயோ அம்மா ஆக்ஷன் மாதிரி. அம்மா அது ஆக்ஷன். ரெண்டாவது அந்த வருவாங்க வச்சு சீக்கிரம் சீக்கிரம் வெய் பார்க்காத வெய் வச்சு விடு. ரெண்டாவது கரண்டி வைக்கலாம் அப்படிதான் சொல்லுவான். எனக்கும் ரெண்டாவது கரண்டி வச்சுலாம் உரம் வந்துடுமாமா. வச்சுக்கமா சீக்கிரம் வச்சுக்கோமா சீக்கிரமா. ரொம்ப நாள் ஆகுது. முதல்ல ஆடி மாசம் பாக்கவே கூடாது, நீதான் வந்து ஆடி மாசம் ஃபுல்லா பாக்கல வயிற்று வேலை. சரி ஓகே பாய் சொல்றோம். வாங்க எல்லாம் வாங்க, ஏன் ஒளிறீங்க? தேங்க்ஸ் தம்பி. இது ஸ்டாண்ட் பண்ணி உங்க ஸ்கூல் வழியா போவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? காலேஜ். ஏன்னா இந்த வீடியோ போன இப்ப எடுக்கிறோமா? நல்லா இருக்காது ப்ராப்ளம் தான். ஆக்சுவலா நல்ல பையன் தெரியும்ல, ஜென்டில் மேன் நான். சரியா? ஜென்டில் மேன் மோனிஷ் குமார். அதான் பேசலாம். ஜென்டில் மேன் மோனிஷ் குமார். ஏய் அரங் காலேஜ் வேற போறோம் தாண்டி. பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறதில்ல, நாங்க நட்பு படிச்சோம்
மா உங்க ஸ்கூலை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? இங்கதான் இங்க ஒன்னாவது படிச்சிருக்கேன். மா உங்க ஸ்கூல்மா, உங்க காலேஜ் உங்க காலேஜ்மா, இதோ பாரு லைட் இல்ல ப்ரோ. Light? வண்டியை விட்டு போடா. லைட் இல்லாத காலேஜ். ஸ்கூல்ல இந்த நேரத்துல கூட லைட் போடுவாங்களா அவங்க? ஆக்சுவலா எங்க அக்கா எல்லாருமே மூலசாலைக்கு தான்ப்பா. அந்த அப்படியே இறங்கிட்டு போறோம் திரும்ப. இந்த மூலசாலையில பெத்தவங்க இவங்க தான். டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். இவங்க தாங்க. எப்படி இருந்தாலும் இது ஃபுல் வீடியோவா அவன் போட போறது இல்ல. ஷார்ட்ஸ்ல வந்து கட் பண்ணி போடுவான் அப்ப. இல்ல ஆக்சுவலா இதெல்லாம் ஃபுல் வீடியோ தாங்க வரும் உங்களுக்கு. சரியா? சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கப்புல் லைஃப்ஸ். ஓகேவா? மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் தட்டி விடுங்க. பெல் பட்டன் நீங்களே சொல்லுங்க. மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க, நான் மட்டும் தயிர் சாதம் சாப்பிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அட்டா மாமே.